சொந்தமாக கேரன் வச்சிருக்கிறாரு, சொந்தமாக ஃப்ளைட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் நாம பல பேரை சுட்டி காட்டி சொல்லலாம். இது இன்னைக்கு எல்லோருமே செய்யக்கூடிய விஷயம் தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் 18ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர் ஒருத்தர் ரயிலை வாங்கி வச்சிருந்தார் அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். ஆங்கிலேயர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்க இந்தியராக விளங்கிய இவர் செல்வ செழிப்பில் மிதந்தார். சென்னையின் பாரம்பரிய அடையாள சின்னங்களாக உள்ள சிவப்பு நிற கட்டிடங்களை கட்டிய பில்டிங் கான்ட்ராக்டர். எழும்பூர் பாந்தியன் சாலையில் இருந்து ஹேரிங்டன் சாலை வரை உள்ள இவருக்கு சொந்தமான நிலப்பரப்பு பின்னால செட்டியார்பேட்டை என்று அழைக்கப்பட்டது. இந்த பெயர் காலப்போக்கில் மருவி இப்போது சேத்பட் அப்படின்னு மாற்றம் கண்டிருக்கு. முதல் கார் வாங்கிய இந்தியர் என்ற பெருமை மட்டுமில்லாது ரயிலையை தன்னுடைய சொந்த உபயோகத்திற்கு வாங்கி வச்சிருந்த ஒரு தமிழர் என்ற பெருமையும் நம் பெருமாள் செட்டியார் அவர்களுக்கே உண்டு. 4 பெட்டிகள் கொண்ட தனி ரயிலை இவர் வாங்கி பயன்படுத்தினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து திருவள்ளூரில் உள்ள வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த ரயிலை இவர் பயன்படுத்தினார். மற்ற நேரங்களில் இந்த ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சான்.